ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் அன்னாபிஷேகம். இப்போ சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்கள் வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் தூவி விடுறது மூலயமா 1000 ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செஞ்ச ஒரு பலனை ஏற்படுத்திக்க முடியும். அது போக உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன பொடின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ரெண்டு பொடிகளை எந்த நேரத்தில் வீட்டில் எந்த இடத்துல தூவி விடணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம்தான். ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் சிவபெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு தான் சந்திர பகவான் சிவபெருமான் மூலயமா தன்னோட சாபம் நீங்க பெற்று முழு நிலவாக பிரகாசமாக காட்சியளித்த ஒரு நாள். அந்த நாளில் சந்திர பகவானோட தானியமாக இருக்கக்கூடிய அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி மூலயமா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதைத்தான் அன்னாபிஷேகம்னு சொல்கிறோம். பொதுவாகவே ஒரு வாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் சிவபெருமானுக்கு பூஜைகள் நடக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சிவபெருமானுக்கு மகா அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த ஒரு மகா அன்னாபிஷேகத்தை நீங்கள் உங்கள் கையால் செய்கிறீங்களோ இல்லையோ, அப்படி செஞ்சிருக்கக்கூடிய அந்த மகா அன்னாபிஷேகத்தை நீங்கள் கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம். அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அன்னாபிஷேகம் செஞ்சு அந்த சோறு நிறையா சிவலிங்கத்து மேலே இருக்குல்ல, லிங்க திருமணியில் இருக்கு பாருங்க சோறு, அந்த சாதம் அன்னம், அதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது கோடி புண்ணியமா, அது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடத்த ஏற்படுத்துமா. அதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட சக்தி இந்த அன்னாபிஷேகத்துக்கு இருக்குது. அன்னாபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள் அரிசி, அன்னம். உலகத்துக்கே படியளக்கக்கூடிய ஈசன் சிவபெருமான அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு நம்ம அன்னத்தால் அபிஷேகம் பண்ணும்போது இந்த உலகமும் நம்ம நாடும் நம்ம வீடும் விவசாயமும் எந்த வறட்சி இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அன்னாபிஷேகம் செய்யறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே. இன்னொரு பக்கம் இந்த ஒரு அன்னாபிஷேக வழிபாடு, இந்த பரிகாரத்தை யார் அதிகமாக செய்வாங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அன்னாபிஷேகத்துக்கான அந்த உபயத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அன்னைக்கு அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அன்னம், அரிசியை அவங்க கையால் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக இவ்வளோ அரிசி, அன்னம் வாங்குறாங்கன்னா அதில் அவங்களோட பங்கையும் சேர்த்துப்பாங்க. இன்னொரு பக்கம் தொழிலில் நஷ்டம் இருக்குது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமே இல்லை, தொழிலில் ஒரு நொடிப்பு ஏற்பட்டுருச்சு, திரும்ப எந்திரிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களே, அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வழிபாடு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய வழிபாடு. என்ன வேண்டுதல் மனசில் வச்சுக்கிட்டாலும் சிவபெருமான் கிட்ட இந்த ஒரு அன்னாபிஷேக கோலத்தில் இருக்கும்போது நீங்கள் வேணுனீங்கன்னா அதை அப்படியே வாரி வழங்கிடுவார். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் அன்னாபிஷேக வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் சிவபெருமானோட லிங்க திருமேனி இருந்துச்சுன்னா அன்னத்தை தயார் செஞ்சு லிங்கத்தில் அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அந்த லிங்கத்து மேலே நீங்கள் சாதத்தால் அலங்காரம் செஞ்சாலே போதும். ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் தான் அந்த அன்னம், அந்த அன்னாபிஷேகம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அன்னம் எல்லாத்தையும் லிங்கத்திலேருந்து எடுத்துட்டு அதை நீங்களும் உங்கள் அக்கம் பக்கத்தை சேர்ந்தவருக்கும் அதை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொடி, இதை நீங்கள் வீட்லேயே தயார் செய்ய போகிறீங்க. இல்லை, இந்த பொடி ஏற்கனவே தயார் செஞ்சு கடையில் விற்கிறதுனாலும் அதையும் கூட வாங்கிக்கலாம், அது தப்பு கிடையாது. பயன்படுத்தக்கூடிய 2 பொடியும் ரொம்ப முக்கியமான பொடிகள். ஒரு பொடி அரிசி மாவு பொடி, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நல்ல மாவாக தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பொடி. இன்னொன்று வெல்லம், கெட்டி வெல்லத்தை கொஞ்சம் தூளாக்கி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 2 பொருளையும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விதத்தில் வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் தூவி விடணும். அப்படி செய்யறதால எக்கச்சக்கமான புண்ணிய பலன்கள் உங்கள் குடும்பத்துக்கே சேரும். இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய ஈசனுக்கு உகந்த இந்த ஒரு அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு அந்த அன்னத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பொடி பண்ணி மாவாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் பச்சரிசி மாவே கிடைக்கும், அரிசி மாவு கிடைக்கும், அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெல்லம், கெட்டி வெல்லம் எல்லா வீடுகள்லையும் எல்லா நேரங்களையும் இருக்கக்கூடிய பொருள் தான். இல்லைனாலும் வீடு பக்கத்துடைய கடைகளில் எளிதாக கிடைச்சிரும். அந்த கெட்டி வெல்லத்தை வாங்கிட்டு நல்லா தூள் பண்ணி பொடியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவையும் இன்னொரு கிண்ணத்தில் இந்த வெல்லத்தையும் போட்டு அப்படியே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சிடணும். எத்தனை மணிக்கு வைக்கணும்? ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி
வெள்ளிக்கிழமை நாள் முழுக்க இருக்கு. விடியற்காலை 3:40 ஆரம்பிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதி மறுநாள் அதிகாலை 3 மணி வரைக்கும் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை நவம்பர் 15ஆம் தேதி நாள் முழுக்க இந்த பௌர்ணமி திதி இருக்கிறதால மாலை சரியா ஒரு 6:30 மணிக்கு வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு பக்கம் அரிசி மாவையும் ஒரு பக்கம் இந்த வெல்லத்தையும் வச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்க மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார சிவபெருமான் கிட்டையும் அது கூடவே சந்திர பகவான் கிட்டையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த இனிப்பு இந்த வெல்லம் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு சக்தி இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனிப்பு வெல்லம் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. ஏன் சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளத்தை வைக்கிறோன்னா, அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். சுக்கிர பகவானோட அருகிரம் கிடச்சிட்டா உங்க குடும்பத்தில் எல்லா விஷயம் நல்லதாகவே நடக்கும். இப்போ சிவபெருமானோட அருளையும் சந்திர பகவானோட அருளையும் பெற்றுத்தரக்கூடிய அரிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி மாவையும் சுக்கிர பகவானுக்கு பிடிச்ச அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொடியை தயார் செஞ்சு அதையும் பூஜையில் வச்சு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இரவு ஒரு 8 மணி 9 மணிக்கு உங்கள் வீட்டோட நிலைவாசல் இருக்குல்ல, அங்கே இந்த அரிசி மாவையும் இந்த வெள்ளத்தையும் கொஞ்சமாக கலந்து அதை நிலைவாசலை தூவி விட்டுருங்க. ஏன் தூவி விடுறோன்னா, நீங்கள் தூவி விட்டுருக்கக்கூடிய அந்த அரிசி மாவையும் அந்த வெள்ளத்தையும் இரவு முழுக்க எக்கச்சக்கமான எறும்புகள் சாப்பிடும். அது சாப்பிடக்கூடிய ஒரு எறும்புகளும் ஒரு ஜீவராசி. குறைந்தது ஒரு 100 எறும்பு ஒரு 500 எறும்பு சாப்பிடுதுன்னா அவ்வளவு எறும்புகளுக்கும் அவ்வளவு உயிர்களுக்கும் நீங்கள் உங்கள் கையால் அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு படியளந்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? ஈஸ்வரோட அருளை நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒருவேளை நிலைவாசலை போடுறதுக்கு விருப்பம் இல்லை, காலில் மிதிப்படும் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவர்லையோ இல்லை மரத்தடியிலையோ எறும்பு புற்று இருக்கும். அந்த எறும்பு புற்றில் போயிட்டு இரவு நேரமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. முடிஞ்சால் மாலை ஒரு 6-7 மணிக்கு இருட்டுறதுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணிவிடுங்க. அந்த அரிசி மாவையும் வெள்ளத்தையும் கலந்து அதை அப்படியே அந்த எறும்பு புற்றுகளை தூவி விட்டு வந்துடுங்க. தாராளமாக அதில் ஒரு 500-1000 எறும்புகள் சாப்பிடும். நிலைவாசலை தூவி விட்டாலும் சரி, இல்லைனா உங்கள் வீடு பார்த்துருக்கூடிய மரத்தடியிலையோ இல்லை சுவர்லையோ இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளை தூவி விட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் புற்றுகளில் போடும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போடுறது சிறப்பு. இது மூலயமா என்ன நடக்கும்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு ஈசனுக்கு உகந்த இந்த நாளில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் ஒரு 500-1000 ஜீவராசிகளுக்கு உங்கள் கையால் படி கலந்துருக்கீங்க. இந்த ஒரு புண்ணிய பலனால உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் ஒரு விடிவுகாலம் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்கள் தலைமுறையோ இல்லை உங்களோட முந்தின தலைமுறையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஒருவேளை நிலைவாசலில் தூவி விட்டுறீங்கன்னா மறுநாள் காலை வரைக்கும், அதாவது சனிக்கிழமை காலை வரைக்கும் அந்த அரிசி மாவும் வெள்ளமும் அப்படியே இருந்தால் போதும். தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய அரிசி மாவு அப்புறம் அந்த வெள்ளம் ரெண்டத்தையும் நீங்களே க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்திக்கலாம். பௌர்ணமி இரவு வரைக்கும் மட்டும் அது இருந்தால் போதும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான சுலபமான ஒரு பரிகாரம் மாதிரி தெரியும். சிவபெருமானுக்கு உகந்த அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு சந்திர பகவானுக்கு உகந்த அந்த அரிசியை அந்த அன்னத்திலிருந்து பெறக்கூடிய அந்த அரிசி மாவையும் சுக்கிர பகவானுக்கு உகந்த அந்த வெள்ளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தானம் அப்படிங்கிறது உங்கள் தலைமுறையவே காக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.